ஹலோ சான்ஸ். பொதுவாகவே டாக்டர்ஸை நாம கடவுளை தான் பார்ப்போம். டாக்டர்ஸை கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா கிட்ட கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா டாக்டர்ஸ் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு பழங்காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட டாக்டர், அந்த டாக்டர் தொழில் செய்யும் ஒரு ஆளு கேடுகட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். என்னடா டாக்டரை போய் அவன் இவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. மரியாதை கொடுக்க தேவையில்லாதவன் தான் அந்த பர்டிகுலர் டாக்டர். தன்னோட சந்தோஷத்துக்காக வைத்தியம் என்ற பேர்ல பல பேரை சாகடிச்சிருக்கான். சோ அந்த டுபாகு டாக்டர் யாரு, என்ன மாதிரியான வேலைகளை பார்த்திருக்கான், அதெல்லாம் எப்படி வெளியில வந்தது என்ற டீடைல்ஸ் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அந்த டாக்டரோட பேரு டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேன். அந்த ஆள டாக்டர்னு சொல்றதுக்கு பதிலா சீரியல் கில்லர்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கூகுள்ல போயிட்டு ஹெரால்டு ஷிப்மேன் டைப் பண்ணீங்கன்னா சீரியல் கில்லர் தான் காட்டும், டாக்டர்னு காட்டவே காட்டாது. அந்த டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேன் டாக்டர் டெத்னு கூட சொல்லுவாங்க. எதனால டாக்டர் டெத்னு சொன்னாங்கன்றதுக்கு குறிப்பிட்ட காரணம் கூட இருக்கு. அது என்னன்றது நான் ஃபர்தரா பேசும்போது சொல்றேன். சோ இந்த ஹெரால்டு அபிஷியலா 15 பேரை சாகடிச்சிருக்கான். அன்அபிஷியலா நம்பர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஹெரால்டு யாரையுமே தேடி போய் சாகடிக்கல. அந்த ஆள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேடி வந்தவங்கள சாகடிச்சிருக்கான். ஒரு டாக்டர் இப்படி சீரியல் கில்லர் ஆனதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி செஞ்சான் அண்ட் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத உண்மை ஒண்ணா பார்க்கலாம். ஹெரால்டு ஜூன் மாசம் 14ஆம் தேதி 1946 1946ல பிறந்திருக்காரு. பிறந்த இடம் இங்கிலாந்து. இந்த ஹெரால்டு ஷிப்மேனோட அப்பாவோட பேரு கூட ஹெரால்டு ஷிப்மேன் தான். நம்ம ஊர்ல எல்லாம் தாத்தாவோட பேரை பேரனுக்கு வைப்பாங்க, பாட்டியோட பேரை பேத்திக்கு வைப்பாங்க இல்லையா? அதே போல வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவோட பேரை பையனுக்கு வைக்கிறது, அம்மாவோட பேரை பொண்ணுக்கு வைக்கிறது எல்லாம் செய்வாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா WWE ரெஸ்லர் ரே மிஸ்டீரியோ இருக்காரு இல்லையா, அவரோட அப்பாவோட பேரு கூட ரே மிஸ்டீரியோ தான். அதாவது எப்படின்னா ரே மிஸ்டீரியோ சீனியர், ரே மிஸ்டீரியோ ஜூனியர். WWE பாப்புலரா நமக்கு தெரிஞ்சது ரே மிஸ்டீரியோ ஜூனியர் தான். ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ சீனியர் இறந்து போயிட்டாரு. நிறைய பேருக்கு நாம பார்க்கும் ரே மிஸ்டீரியோக்கு தான் அப்படி ஆயிடுச்சுன்னு தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எந்த ரே மிஸ்டீரியோ இறந்து போனாங்கன்னு குழப்பம் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இறந்து போனது சீனியர் தான், ஜூனியர் நல்லதா இருக்காரு. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வெளிநாட்டுக்காரங்க அவங்களோட பேரை அவங்களோட பசங்களுக்கு வச்சிடுவாங்க. நம்ம ஆளுங்க உஷாரா ஒரு ஜெனரேஷன் கேப் விட்டு வைக்கிறாங்க. பட் வெளிநாட்டுக்காரங்க அடுத்த ஜெனரேஷனுக்கே வச்சிடுறாங்க. மேபி என்னோட பேரை என் பையன் காப்பாத்துவான்னு நினைச்சு வைப்பாங்களோ என்னமோ. பட் இந்த ஹெரால்டு ஷிப்மேன் அவங்க அப்பாவோட பேரை சுத்தமா காப்பாத்தல, மொத்தமா காலியாக்கிட்டான். ஹெரால்டுக்கு கூட பிறந்தவங்க 2 பேரு. அதாவது அவங்க அப்பாவுக்கு மொத்தம் 3 பசங்க. முதல்ல ஒரு பையன், ரெண்டாவது இந்த ஹெரால்டு ஷிப்மேன், மூணாவது இன்னொரு பையன். கடவுளே நேர்ல இந்த 2வது பையனுக்கு தான் ஹெரால்டு ஷிப்மேன் பேர் வைக்கணும்னு சொன்னது போல அவங்க அப்பா இந்த 2வது பையனுக்கு தான் தன்னோட பேரை வச்சிருக்காரு. அந்த ஆளு மொத்தமா வச்சு செஞ்சிருக்கான். அவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அப்பா டிரைவர். சோ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வந்த ஃபேமிலி தான் அவங்களோடது. இந்த ஹெரால்டு ஸ்கூல் டேஸ்ல இருந்து பயங்கர படிப்பாளி, பயங்கர ஆக்டிவான பையன். இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அதிகம் இன்ட்ரெஸ்ட் கொண்டவன். சில மேட்சஸ்ல எல்லாம் வைஸ் கேப்டனா கூட இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து ஹெரால்டு அவங்க அம்மாவோட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பான். அவங்க அம்மாவோட செல்ல புள்ள ஹெரால்டு தான். பட் அவங்க அம்மாவுக்கு லங் கேன்சர் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு அடிக்கடி பெயின் வந்துகிட்டே இருக்குமா. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஏரியால உள்ள லோக்கல் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பெயின் ரிலீஃப்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட்னா, மார்ஃபைன்னு சொல்லப்படும் ஒரு மெடிசனை அந்த பெயின் ரிலீஃப்கான ட்ரீட்மெண்டா எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் மருந்தை அவசியப்படும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதான். பேஷண்ட்ஸ்க்கு அது எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ரிப்பீட்டடாவோ இல்ல அதிகமான டோசேஜோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும். பட் அவங்க அம்மா அந்த பெயின்
அந்த பெயின் ரிலீஃப்க்கு இந்த மருந்து நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே மருந்தை தனக்கு கொடுக்க சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இதோட விளைவுகள் விபரீதமா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அம்மாவுக்கு அந்த பெயின் ரிலீஃப்க்கு இது நல்லா இருக்குன்றதுக்காக பல வருடங்களா அந்த மருந்தை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அதன் விளைவா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹெரால்டுக்கு 17 வயசா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு பையனா ஹெரால்டுக்கு அது சோகமான ஒண்ணுதான். அதுக்காக சம்பந்தமே இல்லாத மத்தவங்களை சாகடிக்கிறது நியாயமாகுமா? சோ ஹெரால்டோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹெரால்டுக்கு லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, தலைகீழா மாறி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஹெரால்டோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த விஷயம் எல்லாம் ஹெரால்ட டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருந்த காலகட்டத்துல ஹெரால்டுக்கு ஐடியா ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, நாமளும் டாக்டர் ஆகணும்னு ஹெரால்டுக்கு தோணிருக்கு. சோ நார்த் இங்கிலாந்துல இருக்கும் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் கோர்ஸை ஜாயின் பண்ணி எல்லா விதமான இன்டர்ன்ஷிப்பையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. தனக்கு 19 வயசா இருக்கும்போது 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவங்களுக்கு 4 பசங்க பிறந்தாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை செஞ்சாரு. பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் அசிஸ்டன்ட் டாக்டர் மட்டும்தான். பொதுவாவே ஒரு துயரமான சம்பவத்தை லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க மற்றவங்களுக்கும் இப்படி ஆயிடக்கூடாதுடா அப்படின்னு தான் மோஸ்ட்லி நினைப்பாங்க. பட் ஹெரால்டு வந்து கொஞ்சம் கோண புத்தி கொண்டவன் இல்லையா? அதனால அவங்க அம்மாவுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வலி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் டாக்டரே ஆனான். பட் என்ன டாக்டர் ஆனாலும் அந்த ஆள் ஜாயின் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல மெயின் டாக்டர் கிடையாது, சைடு டாக்டர் மட்டும்தான், அதாவது அசிஸ்டன்ட் டாக்டர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட்ஸ் வரல. என்னடா பண்ணலாம்னு யோசிச்ச ஹெரால்டு, கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் வரணுமா என்ன, சாதாரண பேஷண்ட்ஸ் வந்தாலே அவங்களுக்கு கூட இந்த மார்ஃபின் கொடுத்து சாகடிக்கலாம்னு பல திட்டங்களை தீட்டிருக்கான். பட் என்ன பிளான் பண்ணாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு அந்த சைடு டாக்டர், அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் என்ற போஸ்ட்ல இருந்துகிட்டு ஹெரால்டால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அப்படியே காலங்கள் போயிடுச்சு. சில ஆண்டுகள் கழிச்சு என்ன ஆகுது, ஒரு மெடிக்கல் சென்டர்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி மெயின் டாக்டர் என்ற பொசிஷனுக்கு வந்துட்டாரு. எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்படி போய்கிட்டு இருக்கும் காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெரால்டு கூட வேலை செய்யும் மற்ற டாக்டர்ஸ்க்கு செம்மையான டவுட் ஒண்ணு வந்தது. என்னன்னா, இந்த டாக்டர்ஸுமே நான் சொன்ன அந்த மார்ஃபின் மருந்தை அவ்வளவு ஈஸியா ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான அவசியமான தேவை இருந்தா மட்டுமே அந்த மெடிசனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஹெரால்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், வேற எந்த மருந்துமே இல்லாத மாதிரியும் இது ஒண்ணுதான் மருந்துன்றது போல அந்த மருந்தையே, அந்த மார்ஃபின் மருந்தையே ரிப்பீட்டடா அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தான். அது எப்படியோ மத்த டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஹெரால்டு மேல கேஸ ஃபைல் பண்ணாங்க. அதன் விளைவா வார்னிங் கொடுத்து $600 ஃபைன் கட்ட சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்னா இந்த மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல ஹெரால்ட தங்க வச்சாங்க. இப்போ ஹெரால்டு வெளியில வந்துட்டு என்ன பண்றான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதடா, கூட எவனாவது இருந்தாதானே இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு தனியா கிளினிக் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அங்கிருந்து தான் தன்னோட மொத்த கேடுகட்ட வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். கூட வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆள் இப்படி கோக்குமாக்கான வேலைகள்லாம் செய்வான்னு தெரியுமே தவிர வெளியாட்களுக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஹெரால்டு வந்து மக்கள் மத்தியில அவ்வளவு பாப்புலர் கிடையாது. அதனால அந்த கோர்ட்டு கேஸ் பத்தினா ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆளு தனியா கிளினிக் வச்ச பிறகுதான் ஜனங்க மத்தியில ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சான். அண்ட் நல்ல ரெப்புடேஷன் உள்ள டாக்டராவே மாறிக்கிட்டு வந்தான். பட் அதெல்லாமே கூட ஒரு வெளி வேஷம் தான். உள்ளுக்குள்ள அந்த வக்கர புத்தி இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கடுத்து அந்த ஹெரால்டு ஷிப்மேனை டிவி ஷோக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஹெரால்டு மக்கள் மத்தியில எவ்வளவு நல்ல பேரை வாங்கியிருப்பாரு அப்படின்னு. அந்த டிவி ஷோல மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு, அதாவது மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கூட நல்ல முறையான பதில சொல்லியிருக்காரு. அப்போத்துல இருந்து ஹெரால்டோட பாப்புலாரிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஃபேமிலி டாக்டரா கூட சேஞ்ச் ஆயிட்டாரு. யாராவது போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா கூட வீட்டுக்கே போய் கூட ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. சோ ஜனங்க வந்து ஹெரால்ட டாக்டர்ன்றதை தாண்டி கடவுளாவே பார்த்தாங்க. பட் இந்த ஆள் என்ன பண்றான், இவங்களுக்கு வீடு வீடா போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே அந்த பர்டிகுலர் மார்ஃபின் மருந்து அதிகமான குவான்டிட்டிஸ்ல வாங்கிக்கிட்டே வந்தாரு. அதாவது எப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்கடா, நான் என்னோட குறிக்கோள்ல கண்ணும் கருத்துமா இருப்பேன்ற மைண்ட்ல தான் ஹெரால்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். ஒரு இன்வெஸ்டிகேஷன் படி ஹெரால்டு ஷிப்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டுட்ட முதல் பேஷண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி.
நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள்னா, அதாவது 81வது பிறந்த நாள்னா, இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட, இந்த ஹெரால்டு கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மார்பின் வந்து ஹை டோசேஜ் ஆனதால இறந்து போயிருக்காங்க. ஏன் சார் இறந்து போனாங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஹெரால்டு கூலா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் டெத், அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா பதில் சொல்லியிருக்கான். பட் இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஆள் சொன்னதை எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா ரெப்யூட்டட் டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர். சோ அங்க டவுட் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ ஆப்வியஸ்லி நம்ம தான் செய்வாங்க, நம்பவும் செஞ்சாங்க. இப்படி ஹெரால்டோட டார்கெட் எல்லாம் வயசானவங்க, ஏஜ்டான பீப்புளை தான் அந்த ஆள் டார்கெட் பண்ணிருக்கான். இப்போ இந்த விஷயமெல்லாம் எப்படி வெளியில வந்ததுன்னா, ஒரு தடவை இதே போல சீன் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, அந்த டாக்டரால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களோட அம்மா நல்லா தான் இருந்தாங்களாம், ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூனால அந்த டாக்டரை தேடி போயிருக்காங்க. பட் போன அன்னைக்கு அவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் செம்ம ஷாக் ஆயிட்டாங்களாம். என்னடா நல்லா தானடா இருந்தாங்க, செத்து போகிற அளவுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லையே, அப்புறம் எப்படி செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இந்த டுபாகோ டாக்டர் சொல்லலாம், ரொம்பவே சிம்பிளா நார்மலா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால இறந்து போயிட்டாங்க, இது வந்து நார்மலான டெத் தான் சொல்லியிருக்கான். இப்படி அந்த ஹெரால்டு டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து செத்து போனவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் அந்த டாக்டர் ஒரே பதில தான் சொல்லியிருக்கான், அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால இறந்து போயிட்டாங்க. அண்ட் கூட வேலை செய்யற டாக்டர்ஸ் இந்த கேள்வி கேட்டாலும் அவங்க எல்லாம் வயசானவங்க, வயது காரணமா அவங்க இறந்து போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸான பதில கொடுத்து தட்டி கழிச்சிருக்கான். இப்படி அந்த ஹெரால்டு ஷிப்மேனோட அந்த டார்க் சைடு சக்சஸ் பாதையிலேயே போய்கிட்டு இருந்ததால அந்த ஆளுக்கு பயமன்றது சுத்தமா இல்லாம போச்சு. தொடர்ந்து அந்த கேடுகெட்ட ஆக்டிவிட்டிஸை செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். ஆனா இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு, அப்படி இந்த ஹெரால்டு ஷிப்மேன் மாட்டும் டைமும் வந்தது. அது எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1998ல 1998ல ஒரு 81 வயசு பாட்டி இந்த டாக்டருக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க ஹெல்த் என்னமோ நல்லா தான் இருந்தது, பட் இந்த பாடி செக்அப், ஹெல்த் செக்அப் பண்றதுக்காக இந்த ஹெரால்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த ஆளும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். பட் இந்த ஆள் ட்ரீட்மெண்ட் பார்த்த சில மணி நேரங்கள்ல அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி லெட்டரும் எழுதி வச்சிருக்காங்க. அத லெட்டர்னு சொல்ல முடியாது, வில்லுன்னு சொல்லலாம். வில் அப்படின்னா உயில். அவங்களோட எல்லா சொத்துக்களும் இந்த டாக்டருக்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த உயில்ல எழுதிருக்கு. அந்த பாட்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இந்த ஆள் எப்பவும் போல அதே பதில தான் சொல்லியிருக்கான், அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு. பட் இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த பாட்டியோட பொண்ணு வந்து ஒரு வக்கீல். சோ அவங்க பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. இந்த பத்திரத்துல, அதாவது இந்த உயில்ல ஏதோ வில்லங்கம் இருக்கு, எங்க சொத்துக்களை எங்களுக்கு எழுதி வைக்காம எங்கிருந்தோ அந்த டாக்டருக்கு எப்படி எழுதி வைப்பாங்க, அதுல எந்த லாஜிக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டவுட் வந்திருக்கு. சோ அவங்க அந்த டாக்டர் மேல கேஸ ஃபைல் பண்ணி புதைக்கப்பட்ட அவங்க அம்மா, அதாவது அந்த 81 வயசு பாட்டியோட சடலத்தை தோண்டி எடுத்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சது. சோ 1998 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு தோண்டி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த பாட்டி வந்து அதிகமான ஹை டோசேஜ்ல மார்பின் மருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. சும்மா பாடி செக்அப் பண்றதுக்காக உனக்கு போன் பண்ணி கூப்பிட்டா நீ ஏன் மார்பின் எல்லாம் கொடுத்திருக்க, அதுவும் ஹை டோசேஜ்ல கொடுத்திருக்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான கேள்விகளும் அந்த ஹெரால்டு ஷிப்மேன் மேல பக்கம் திரும்பிடுச்சு. சோ செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த பாட்டியை கொண்டதுக்காக இந்த ஹெரால்டு ஷிப்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்கொயரிஸ் நடக்குது. போன சில மாசங்களா யாருக்கெல்லாம் அந்த ஆள் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா 90% ஆளுங்க இறந்து போயிருக்காங்க. அந்த ஆளுக்கு டாக்டர் டெத்ன்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி சர்டிஃபை பண்றது தான் அந்த ஆளோட மெயின் நோக்கமே. அதனாலதான் டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேனை டாக்டர் டெத்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க தோண்டப்பட்ட, அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து தோண்டி எடுத்து செக் பண்ணி பார்த்தா சேம் ரிசல்ட்ஸ் தான் வந்தது. சோ இந்த ஆளு இதையே ஒரு குழப்பா வச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெத் சர்டிபிகேட்ஸ்ல விதவிதமான ரீசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாமே இந்த ஆளே ஃபேக்கா கிரியேட் பண்ண டெத் சர்டிபிகேட்ஸ். சோ இப்படி 15 பேரை கொண்டுட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. பட் அன்அபிஷியலி அந்த நம்பர்ஸ் எக்கச்சக்கமா போகுது, நூத்துக்கணக்கான நம்பர்ஸ் போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருந்ததால அந்த டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேனுக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் 2004ல அந்த ஆளுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னா இன்னைக்கு தூக்கு போட்டு செத்து போயிட்டானா. ஹெரால்டால
நோயால பாதிக்கப்பட்டவங்க, அதாவது செத்து போனவங்க எத்தனை பேருன்னு குத்துமதிப்பா சொல்லலாம். அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1971 ஐ மீன் 1971 இருந்து 1998 வரைக்கும் கிட்டத்தட்ட 250 பேரை இப்படி ஹை டோசேஜ் கொடுத்து சாகடிச்சிருக்கான் அந்த ஹெரால்டு ஷிப்மேன். அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் அதெல்லாமே அன்அபிஷியல் தான். அபிஷியலா 15 பேரோட கதையை முடிச்சிருக்கான். பட் நம்பர்ஸ் என்னவா இருந்தாலும் ஹெரால்டு ஷிப்மேனோட நோக்கம் ஒண்ணுதான். அவங்க அம்மாவுக்கு நடந்தது போல மத்தவங்களுக்கும் நடக்கணும்னு நினைச்சிருக்கான். அந்த நோக்கத்திலேயே தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஏகப்பட்ட பேரை கொண்டுட்டான். அண்ட் ஃபைனலி தன்னோட கதையை முடிச்சுக்கிட்டான். ஸோ இதெல்லாம் தான் டாக்டர் ஹெரால்டு ஷிப்மேன் பத்தின டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.